திமுகவுக்கு இவர்களுக்கு இடையில இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை சார். அதிகாரம் எங்களுக்கு வேணும். இன்னைக்கு காலையில் இப்போ கிடைச்ச செய்தி என்னன்னா, 2006 நாம் அதிகாரத்தை பெற்றிருந்தா இந்த நிலைமை நமக்கு வந்திருக்காது. இன்னைக்கு ரொம்ப கீழே போயிட்டோம். 63 41 ஆகி 41லேருந்து 21 ஆகி இப்போ 18 தான் தருவேங்கிறாங்க. இப்போ கூட பேசுறாங்க. இது நியாயமான விஷயமா? அதிகாரத்தில் பங்கு கேட்கும் காங்கிரஸ் தலைவர் அதிகாரத்திலே பங்கு கேட்பது அப்படிங்கிற இடத்தை நோக்கி ஒரு அரசியல் கட்சி நகர்வது அப்படிங்கிறது, தோள் மீது ஏறி சவாரி செய்து நான் உயரமானவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உங்களிடத்துல உங்கள் ஒரிஜினல் உயரம் என்ன? நீங்க திருமாவளவனுடைய உழைப்புல கால்வாசி பெறுமா காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி? வலிமை குறைந்திருக்கிற நேரத்தில் கூடுதல் சீட்டு கேட்குறீங்களே, அதில் நியாயம் வேண்டாமான்னு நான் கேட்குறேன். கூடுதல சீட்டு பிரச்சனை இல்லை ஐயா, அதிகாரத்தில் பங்கு. தமிழ்நாட்டு மக்கள் நேயர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் தற்போது அதிகாரம் சமநிலைப்படுத்த வேண்டும், கூட்டணியிலும் அதிகாரம் வேண்டும் என்று கேட்கப்படுகிற நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதிகார பரவல் என்பது, அதிகார சமநிலை ஆட்சியில் என்பது தமிழ்நாட்டின் இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்டது, அப்படி ஒரு நிலை இருந்தால் குழப்பங்கள் ஏற்படும் என்பது இப்பொழுது முரண்பட்ட கருத்து. திமுக காங்கிரஸ் அப்படின்னு சொல்றதை விட மணிக் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் இது குறித்து நாம் திராவிட இயக்க ஆய்வாளர், தொலைநோக்கு பார்வையோடு பல விஷயங்களை பேசக்கூடிய நமது சிறப்பு விருந்தினர் திரு ராஜகம்பீரனோடு முகமுகமாக கதைக்க போகிறோம். சார் வாங்க. வணக்கம் சார். இப்போது திமுகவுக்கு இவர்களுக்கு இடையில இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை சார். அதிகாரம் எங்களுக்கு வேணும். இன்னைக்கு காலையில் இப்போ கிடைச்ச செய்தி என்னென்னா, 2006 நாம் அதிகாரத்தை பெற்றிருந்தா இந்த நிலைமை நமக்கு வந்திருக்காது. இன்னைக்கு ரொம்ப கீழே போயிட்டோம். 63 41 ஆகி 41லேருந்து 21 ஆகி இப்போ 18 தான் தருவேங்கிறாங்க. இப்போ கூட பேசுறாங்க. இது நியாயமான விஷயமா? அதிகாரத்தில் பங்கு கேட்கும் காங்கிரஸ் தலைவர்கள் அதிகாரத்திலே பங்கு கேட்பது அப்படிங்கிற இடத்தை நோக்கி ஒரு அரசியல் கட்சி நகர்வது அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையிலே சாத்தியம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. பிரதான கட்சியாக, முதன்மை கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பலவீனம் அடைந்து தோழமை கட்சிகள் வலிமை பெறுகிற காலகட்டம் வருகிற போது ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று கேட்டால் அதுல ஒரு லாஜிக் இருக்கு. முதன்மை கட்சியாக திமுக இருந்து கொண்டு வலிமையான கட்டமைப்பை உருவாக்காத கட்சிகளாக பலவீனப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் தத்துவார்த்தமாக, கருத்தியலாக ஒன்று கூடலாம், அது வேறு விஷயம். களத்திலே வேலை செய்வதற்கு உள்கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சியாக தமிழ்நாட்டிலே 2 பெரிய கட்சிகள் தான் இருக்கிறது. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. இவர்கள் 2 பேருக்குத்தான் குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட கொடி பறந்து கொண்டிருக்கிறது. மற்றவர்களுக்கெல்லாம் மாநகரத்திலே கட்சி இருந்தால் பக்கத்து ஊரில் கட்சியே இருக்காது, கொடி பறக்காது. சேரியிலே ஒரு கட்சிக்கு கொடி பறந்தால் ஊருக்குள்ளே பறக்காது, ஊருக்குள்ளே ஒரு கட்சிக்கு கொடி பறந்தால் சேரிக்குள்ளே பறக்காது. எல்லா தரப்பு மக்களையும் தன்வயப்படுத்தி கொண்டே, எல்லாரையும் அரவணைத்து கொண்டு ஒரு அரசியல் கட்சி வளர்வது என்பது, சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்களாக வளர்வது என்பது, அதை சாதித்த இயக்கம் யாரு? திமுக தான். திராவிட இயக்கங்களுக்கு, 2 பெரிய கட்சிகளுக்குமே அந்த வாய்ப்பு இருக்கிறது. இப்போது சமகாலத்திலே அதிமுக சற்று வலிமை குறைந்து இருக்கிறது. ஆனாலும் அதிமுக தான் தமிழ்நாட்டினுடைய 2வது பிரதான கட்சி. அதாவது தராசு தட்டுக்களை போல, ஒரு நதிக்கு 2 கரைகளை போல இருதுருவ அரசியலாக திமுகவும் அதிமுக. திமுகவை எப்பொழுதெல்லாம் மக்கள் நிராகரிக்கிறார்களோ அப்பொழுது அதிமுக வெற்றி பெறும். அதிமுக மீது எப்பொழுதெல்லாம் அதிருப்தி வருகிறதோ அப்பொழுது திமுக வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய இருதுருவ அரசியலுக்கு நடுவே தேசிய அரசியலுக்கு 1967 முதல் முறையாக திமுக வென்று காட்டிய போது காங்கிரசினுடைய வாக்கு சதவீதம் 41%. இன்றைக்கு அது கடைசியாக 4.1% நிற்கிது. வலிமை குறை 10 மடங்கு வலிமை கீழே இறங்கி விட்டார்கள். இப்போ இதைத்தான் அவங்க கேட்குறாங்க. ஐயா, 44% காமராஜருடைய பீரியடில் இருந்தோம். அப்புறம் கூட 2009க்கு அப்புறம் 2011 நாம்
9.3%. இன்னைக்கு கழுதை தேம்பு கட்டெரும்பாயிட்டோம். இதுக்கு காரணம் என்ன? நாம திமுகவுக்கு சொம்பு தூக்கியே அப்படியே ஓப்பனாக சொல்கிறாங்க. ஹி மேட் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட். இப்போ அதில் ஒரு நியாயம் இருக்குல்ல, எல்லா கட்சிகளும் தான் வளரணும். எவ்வளோ காலத்துக்கு தான் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் கேட்கணும்ல, எல்லாம் நானும் வளரணும்ல. அதாவது ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி என்பது இன்னொரு கட்சி சம்பந்தப்பட்டதா? காங்கிரஸ் கட்சி எத்தனை மாநாடுகளை நடத்தியிருக்கிறது, மாவட்டந்தோறும் எத்தனை பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்கிறது, எத்தனை ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறது, எத்தனை பேரணிகளை நடத்தியிருக்கிறது, மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்த போராட்ட களங்களிலே எத்தனை முறை தலைமை வைத்திருக்கிறது. இப்போ உதாரணத்திற்கு இந்தியாவிலே வேறு எப்போதும் இல்லாத வகையிலே கடந்த 12 ஆண்டு காலமாக மோடியினுடைய ஆட்சி வந்ததற்கு பின்னால் எவ்வளவோ தீமைகள் பெருகி நிற்கிறது இந்தியா முழுக்க. அந்த பாசிசத்திற்கு எதிரான போரிலே திருமாவளவன் சனாதன எதிர்ப்பு மாநாடு நடத்துகிறார். அந்த கட்சிக்கு பெரிய பொருளாதார பின்புலம் கிடையாது, எளிய மக்களுக்கான கட்சி, உழைக்கும் மக்களுக்கான கட்சி. அவர் போதை ஒழிப்புக்கு எதிரான ஒரு மாநாட்டை நடத்துகிறார். வள்ளுவர் கோட்டத்திலே எத்தனையோ முறை அந்த வாசலிலே மிகப்பெரிய அளவிலே ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனையோ தொழிலாளர் போராட்டங்களை ஒருங்கிணைக்கிறது, சாம்சங் போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறது, வேங்கவியல் பிரச்சனைக்கு போராடுகிற எத்தனையோ கள பிரச்சனைகளை கையிலே எடுத்து போராடி கொண்டிருக்கிற போது காங்கிரஸ் எத்தனை போராட்டங்களை நடத்தியது. அது அந்த கட்சிக்குள்ள உள்ள அப்பதானே கட்சி வளர. கட்சி வளராத கட்சிக்கு எப்படி நீங்க காங்கிரஸுக்கு பாடம் படிச்சு கொடுக்கணும். சரி, நான் கேட்க திமுக யாரோ நீங்க நெறியாளர ஒரு பேச்சுல காங்கிரஸ் நான் எனக்கு ஓட்டை இருக்கும், எனக்கு தேவை, நான் அது இப்போ அவங்க கேட்கறது 1997 கருணாநிதி 96 இடம் வச்சிருந்தார். சரி, காங்கிரஸ் எவ்வளோ வச்சிருந்தாங்க? 34 இடம் வச்சிருந்தாங்க. அப்போ 96 34 எவ்வளோ வச்சு 123 25 140 மெஜாரிட்டி 118. அன்னைக்கு நீ வாங்கலைங்கிற தவறை இந்த முறை நாங்கள் செய்ய. அந்த தவறை நீ இந்த முறை அந்த தவறை நீ யார்கிட்ட கேட்கணும்? உங்களுடைய தேசிய தலைமையில கேட்கணும். தேசிய தலைமை தலைவர்கிட்ட கேட்பியா? தேசிய தலைமை தான் கனிமொழி போய் பார்க்கிற போது கனிமொழிகிட்ட சொல்லியிருக்காங்க 41 இடங்களும் உள்ளாட்சிகளில் 20% ரிசர்வேஷனும் 2 எம்பிக்களும் நீங்கள் கொடுங்கள் என ராகுல் காந்தி அவர்கள் கனிமொழிகிட்ட பேசி 27 இடங்களை மட்டும் கொடுக்க அந்த அம்மா ஒற்றுக்கொண்டு இன்னைக்கு டிஸ்டன்ட் வாய்ஸா மணிக் தாக்கூர், கார்த்திக் சிதம்பரம் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி இவர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு வரைக்கும் 21ஆம் தேதி டிஎம்கே எங்களை அழைக்கல. நாங்க 36 நாளா we have been waiting expecting lot. டிஎம்கே இதுவரைக்கும் எங்களை அணைக்கல அப்படின்னு மனக்குறையை யார் வெளியிடுறா? மணிக் தாக்கூர் நேற்று சொல்றாரு. செல்வ பெருந்தகை நீங்க திமுக கூட்டணியை உடைச்சிடாதீங்க, நாங்க திமுகவோட தான் கூட்டணி ஒரு வாய்ஸ் இந்த பக்கம் வருது. பீட்டர் போன்றவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட நிலையில ஒரு அவமான, ஒரு ஹியூமிலியேஷன். இப்போ இது உங்களுக்குள்ள ஜெல் ஆகுமா? இந்த மாதிரி ஒரு பரிதாபிச்சு ஒரு கூட்டம் நடத்தி ஒருவருக்குள் பதபதைப்பும் அவமானகரம் நடந்து எப்படி உங்களுக்குள்ள கீழே தொண்டர்கள் இணைப்பு வரும்? தோழமை கட்சிகளை எல்லா தரப்பு மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை திமுக தொண்டர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். கிளைக்கழகம் தான் ஒரு கட்சிக்கு ஆணிவேர். அதனால திமுகவினுடைய உள்கட்டமைப்பு இல்லை என்று சொன்னால் மாணிக் தாகூரால நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கவே முடியாது. உண்மைதான். ஒருத்தருடைய தோள் மீது ஏறி சவாரி செய்து நான் உயரமானவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற உங்களிடத்துல உங்கள் ஒரிஜினல் உயரம் என்ன? அப்படி தைரியம் உங்களுக்கு இருக்கா? நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஆட்சியில பங்கு கேட்கறியா, அதிகாரத்துல பங்கு கேட்கறியா? உங்க கட்சி வளர்ந்து இருக்கிறதா, வாக்கு சதவீதம் கூடி இருக்கிறதா? கடந்த கால வரலாறுகளை, முடிந்து போன வரலாறுகளை, காமராஜர் காலத்தை பேசிக்கிட்டு இருக்கிறியா, 96 காலத்துல நடந்துச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறியா, இன்னைக்கு 2006 என்ன நடந்துச்சுன்னு பேசுறீங்களே தவிர சமகாலத்திலே உங்களுடைய கட்சி வளர்ச்சி பெற்றிருக்கிறதா, வாக்கு சதவீதம் உயர்ந்து இருக்கிறதா? இது என்ன கருணை அடிப்படையிலேயே சீட்டு கொடுப்பாங்க? அதிகாரத்துல பங்கு கொடுக்க மாட்டீங்க. ஏங்க 63 தொகுதி கொடுத்த போது 5 பேர் தாங்க ஜெயிச்சாங்க. இப்ப ஸ்டாலின் இந்த நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் 2021 ஏறத்தாழ 25 சீட்டு கொடுத்ததுல 18 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், புதுச்சேரியை சேர்த்து 40 நாடாளுமன்றத்தில் 10 தொகுதி காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. எல்லா தொகுதிகளும் வெற்றிகரமான தொகுதிகளாக மாற்றி தந்திருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன செய்வாங்க? தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவினுடைய இந்தியா கூட்டணியினுடைய தென்னிந்திய முகமாக திமுக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை தந்தது யார்? ராகுல் காந்தியை இந்தியாவினுடைய பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் யார்? அது ஸ்டாலின் அவர்கள். மிஸ்டர் ராஜகம்பீரன், நான் என்ன கேட்குறேன்னா அதுக்கு பதில் சொல்லுங்க. திமுக கூட்டணியில் 2 சேர்த்தா 4, 5 2 சேர்த்தா 7.
நீங்கள் சொல்கிறது உங்களை அவங்க வந்து தவறாக சொல்லலை. திமுகவால் தான் நாங்கள் ஜெயித்தோம், எங்களால் நாங்கள் ஒரு சின்னப்பா. ஆனால் உங்கள் திமுக மேலே அவங்க குறை சொல்லலை. திமுக எனக்கு கேட்குறாங்க, எனக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுங்க ஐயா. நான் கேட்குறேன், இல்லை நான் கேட்குறேன் ஐயா கொஞ்சம் இருங்க. 2004 மன்மோகன் சிங் வந்தார்ல ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர். 2009 மன்மோகன் சிங் வந்தார் இல்லையா? நீங்கள் பேரம் பேசி மத்திய தாலை சரைவழி போக்குவரத்து, மத்திய தொழில் வழி எல்லாமே வாங்கினீங்களே. ஆமாம். 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு, 2G அலைவரிசை, அப்போ அங்கே மட்டும் உங்களுக்கு பங்கு கொடுப்பீங்க. அப்ப இங்க கேட்டா கொடுத்தாங்கன்னா வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய கணக்கின் அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க, சும்மாவா கொடுக்குறாங்க? நான் கருணை அடிப்படையில கொடுத்தாங்க. என்னன்னா இது என்ன கேள்வி? நீங்க தமிழ்நாட்டுல வந்து பிரைம் மினிஸ்டர் நீங்க நிக்க முடியுமா? ராகுல் காந்தி தான் முகத்தை காட்ட முடியும், நீங்க எப்படி நிக்க முடியும்? மன்மோகன் சிங் தான் முகத்தை காட்டுவாங்க, நீங்க இல்ல கருணாநிதி காட்ட முடியுமா? என்ன கேட்கிறேன்னா, அப்படி நீங்க களத்திலே தினசரி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய விசிகா மாதிரியான ஆக்டிவான இயக்கங்களுக்கு 6 சீட்டு தான் சட்டமன்றத்தில் கொடுக்குறாங்க. மிக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு நாடாளுமன்றத்தில் திருமாவளவனுடைய கட்சிக்கு 2 சீட்டு தானே கொடுக்குறாங்க. நீங்கள் 10 சீட், நீங்கள் திருமாவளவனுடைய உழைப்பில் கால்வாசி பெருமா காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. நான் சவால் பண்ணுறேன். 6 சீட்டு போன தடவை கொடுத்தீங்க. யாருக்கு? திருமாவளவன். விசிகாவினுடைய செயல்பாட்டினுடைய அளவு என்ன? எவ்வளோ கொடுத்தீங்க? 6 சீட்டு தான். 4 பேர் ஜெயிச்சாங்க. இப்போ இந்த புறம் கூட கேட்கறதாக சொல்லப்படுது. ஆமாங்க. அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, வேலையே செய்யாத ஒரு அரசியல் கட்சி, வாக்கு சதவீதமே இல்லாத அரசியல் கட்சி, வலிமை குறைந்திருக்கிற நேரத்தில் கூடுதல் சீட்டு கேட்குறீங்களே, அதில் நியாயம் வேண்டாமான்னு நான் கேட்குறேன். கூடுதல் சீட்டு பிரச்சனை இல்லையா, அதிகாரத்தில் பங்கு. அது எப்படி கொடுப்பாங்க? தமிழ்நாட்டு மக்கள் இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சியை அங்கீகரித்திருக்கிறார்களா? 1980 காலகட்டங்களில் தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரிக்கலன்னா புதிய இல்லைங்க, பரிசோதனை முயற்சி நடந்திருக்கிறது. அதாவது நீங்கள் வந்து 1980 காலகட்டங்களில் இந்தியா தான் இந்திரா, இந்திரா தான் இந்தியா என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட காலகட்டத்திலே வெரி குட் சமவாய்ப்பை தராமல் 112 தொகுதிகளிலே 17 112 தொகுதிகள் திமுக, 114 தொகுதி காங்கிரஸ் கட்சி என்று கூட்டணி ஆட்சிக்கான அச்சாரத்தை வந்து நேருவின் மகளேவா நிலையான ஆட்சி தான் சொன்னாங்கல்ல. மக்கள் நிராகரித்தார்களா? நிராகரிக்கவில்லையா? எம்ஜிஆர் வந்துட்டாரு, ஊத்தி பூச்சி முடிஞ்சல. அப்ப மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டு விட்டது. சரி, இப்ப நான் கேட்கிறேன், ரைட், அது 80 விஷயத்தை விட்டுருங்க. இப்ப இன்னைக்கு எதிர்முகாம்ல ரொம்ப வலுவா இருக்கிறதாக சொல்லப்படுது. யாரு வலுவா? பாஜக, அமமுக, பாமக, அதிமுக, பாரிவேந்தர்லேருந்து எல்லாம் ஒரு 2% பார்ட்டிகள், சில்லறை கட்சிகள். சரி, சின்ன கட்சி அந்த 4 பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் 2, 3, 4, 5, பாமக ஒரு 11 கட்சிகள், பாஜக. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 1/2%, 1/4% இன்னைக்கு திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, கட்சியில பல விஷயம் இருக்கு, உள் மாவட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு. இதை மீறி வரும்போது காங்கிரஸ் ஒரு 4.5%. அப்படி வரும்போது தேமுதிகலாம் சேர்க்கலன்னா நீங்க எப்படி ஜெயிப்பீங்க? நாளைக்கு ஜெயிச்சு ஒரு 90 சீட்ல வந்து நிக்குது. கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. 90 நீங்க உங்க கையில எதுவும் ஆதாரம் கிடையாது. போன தடவை 159 சீட்டு கூட்டணியோட, இந்த முறை எல்லாம் சேர்த்து கூட அவ்வளவு வரலங்கும் போது காங்கிரஸ் ஒரு 10 சீட்டோ 12 சீட்டோ ஜெயிச்சிருக்கு. நீங்க கூட்டணியில அதிகாரத்துல கொடுக்காம தள்ளுபடி பண்ணிருவீங்களா? என்டிஏ கூட்டணி என்பது பலவீனமான கூட்டணி. அதிமுக கடந்த சட்டமன்ற நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 20%க்கும் குறைந்த வாக்குகளைத்தான் பெற்றது. அதிமுக பலவீனம் அடைந்திருக்கிறது. என்டிஏ கூட்டணி தான் தலைமை என்று சொல்வதன் மூலமாக ஒரு தேசிய கட்சியின் தலைமையிலே ஒரு மாநில கட்சி சட்டப்பேரவை தேர்தலை சந்திப்பது என்பதன் மூலமாக அவர்கள் சரிந்து கிடக்கிறார்கள். அதனால அவங்களுக்குள்ள கூட்டணிக்குள்ள அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கட்சி தொடங்கிய டிடிவி தினகரன் வழக்குக்கு பயந்து, சிபிஐ விசாரணைக்கு பயந்து, அச்சப்பட்டு கொண்டு அந்த இடத்துல போய் நின்று கொண்டு நான் என்டிஏ கூட்டணி, இந்த மாதிரி பலவீனமான கூட்டணியை வைத்துக் கொண்டிருக்கிறவர்களை கொண்டு போய் இங்க இருக்கக்கூடிய திமுக கூட்டணியோடு ஒப்பிடுவது முதல்ல மிகப்பெரிய பிழை, வரலாற்று பிழை. அதை நீங்க இதில் வந்து சொல்லக்கூடாது. 1. 2வது, திமுகவின் கதவுகளை இன்னும் தட்டி கொண்டிருக்கிறது தேமுதிக. திமுகவிடமிருந்து நமக்கு நல்ல செய்தி வராதா என்று மருத்துவர் ராமதாஸ் காத்து கிடக்கிறார். அதனால திமுகவிற்கு வந்து கூட்டணியில வந்து பலவீனமான சூழலோ அல்லது வந்து தோல்வி அடைவதற்கான வாய்ப்போ நிச்சயமாக இல்லை. இது நலத்திட்டங்களின் ஆட்சி. தொடர்ந்து நலத்திட்டங்களை செய்திருக்கிறார்கள். காலை உணவு திட்டம், அரசு பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை வழங்கியதிலெல்லாம் கனடா போன்ற நாடுகள் பின்பற்றுகிறது. இவர்கள் கொடுத்த மகளிர் உரிமை தொகையெல்லாம் மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக இந்த திராவிட மாடலை பின்பற்றுகிறது. அவர்களுக்கே தெரிகிறது குஜராத் மாடல் குப்புறப்படுத்தி விட்டது. திராவிட மாடல் தான் இன்றைக்கு தேசம் முழுக்க தேவைப்படுகிறது என்பதை பாஜக காரனே உணரக்கூடிய நிலை இருக்கிறது. அதனால காங்கிரஸ் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளாமல், தங்களுடைய வலிமை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல்,
யானையை போல பூனையும் நினைத்தால் தன்னை வலிமையாக நினைத்து கொண்டால் பூனையின் வலிமை என்ன, யானையின் வலிமை என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அப்ப நீங்க திமுகவை பொறுத்தவரை ஒரே ஸ்டாண்டு, அலையன்ஸ்ல ஒரு 25 20 கொடுத்தாலும் ஆட்சியில எந்த காலத்திலையும் கிடையாது. அதை அவர்கள் உறுதியாக நின்றால் அவர்கள் தங்களுடைய வலிமையை நிரூபிக்கிற விதமாக அவர்கள் புதிய கூட்டணியை கண்டு ஜெயித்து காட்டட்டும், தமிழ்நாட்டு மக்களுடைய தங்களை நிரூபித்து காட்டட்டும். அவர்களுக்கு அப்படி ஒரு வலிமையே இல்லை. அவர்களை தமிழ்நாட்டிலே பாதுகாத்து வைத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால அவர்கள் தகுதிக்கு மீறி ஆசைப்படுகிறார்கள், அவர்களுடைய வலிமைக்கு மீறி அவர்கள் வாய்ப்பு கேட்கிறார்கள் என்கிற போது திருமாவளவன் போன்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற இடதுசாரி எல்லா இயக்கங்களுமே திமுக தான் இந்த கொள்கை இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மதவாத பேராபத்தை வென்று காட்டக்கூடிய இடத்திலே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் அதை புரிந்து கொண்டால் அவர்களுக்கு நல்லது, இல்லை என்றால் அவர்களை அவர்களுக்கு யார் இருக்கிறார்கள், மாற்று வாய்ப்பே இல்லாத சூழலில் இருக்கிறார்கள். நிறைய பேசியிருப்போம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி.